தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஜனங்கள் என்ன செய்வார்களா? சீர்கெட்டு போவார்கள் என்று சொன்னா நல்லா இருக்க மாட்டாங்க. சீர்கெட்டு தவறான வழியில் போவார்கள், வேதனையான வழியில் போவார்கள், விரக்தியான வழியில் போவார்கள், பிரச்சனைக்குரிய வழியில் போவார்கள். அவர்கள் தான் சீர்கெட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யார்? தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். எதிலனா? தீர்க்க தரிசனம் இல்லாவிட்டால், தீர்க்க தரிசனம் இல்லாவிட்டால் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்று சொல்லி அதன் பின்பகுதியிலே வேதத்தை குறித்து ஆழமாக கருத்தாக அதனுடைய அர்த்தம் என்ன, அதை எப்படியாக நாம் புரிந்து வாழ வேண்டும் என்று சொல்லி விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? இன்றைக்கு அநேக தீர்க்க தரிசனங்களை கேட்க ஜனங்கள் பிரயாசப்படுகிறார்கள், விரும்புகிறார்கள். ஆனால் தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்பதை குறித்து வேதம் நமக்கு விளக்கி இருக்கிறது. அதை நாம் பார்க்கும்படியாக எடுத்து நாம் வாசிப்போம். 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. அப்படியானால் தீர்க்க தரிசனம் என்று சொல்றாங்க, வசனம் தான் தீர்க்க தரிசனம். இன்றைக்கு ஜனங்கள் தீர்க்கதரிசிகளை தேடி செல்கிறார்கள். அவர்கள் மூலமாக ஆண்டவர் என்ன பேசுவார் என்று அங்காய்ந்து செல்கிற மக்களை பார்க்கிறோம். கடைசி நாட்களில் இப்பேற்பட்ட காரியமாக நடப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே இருக்கிறது. ஆனால் வேதத்தில் பேதுரு மூலமாக தேவன் விளக்குகிற காரியம் என்ன? அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. அதிக உறுதியான தீர்க்கதரிசனம் என்னங்க? வசனம் தான் தீர்க்கதரிசனம். இங்கே சொல்லப்பட்ட வசனங்கள் தான் வாழ்க்கையில் என்னங்க? தீர்க்கதரிசனம். தனிப்பட்ட முறையிலே கூப்பிட்டு உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக காரியம் சொல்வது தீர்க்கதரிசனம் அல்ல. வசனம் என்ன சொல்கிறதோ அதுதான் நமக்கு தீர்க்கதரிசனம். ஆண்டவர் என்னவெல்லாம் உங்களுடைய வசனத்தின் மூலமாக பேசினாரோ அவைகள் தான் தீர்க்கதரிசனம். அதனால் தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அதனால் வசனம் நம் வாழ்க்கை இல்லாவிட்டால் நாம் என்ன பண்ண முடியாது? சீராக, சிறப்பாக, தேவனுக்கு மகிமையாக, தேவனுக்கு வைராக்கியமாக கடைசி வரைக்கும் வாழ வேண்டும் என்று சொன்னால் தீர்க்க தரிசனமாகிய வசனம் எனக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த சகோதரருக்குள்ளாக அன்பு இருந்தது, அந்த சகோதரருக்குள்ளாக தாழ்மை இருந்தது, அந்த சகோதரருக்குள்ளாக ஒழுங்கு இருந்தது, எல்லாம் இருந்தது, எல்லாம் இருந்தது. பிறப்பிலேயே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர், ஒழுங்காக வளர்க்கப்பட்டவர். ஆனால் கூட இவைகள் மத்தியிலே அந்த தரிசனம் இல்லாதபடி இருந்தார். வசனத்தோடு கூட ஒன்றி போகாதபடிக்கு விசுவாசிப்பாரு, கீழ்ப்படி எல்லா காரியங்களும் இடத்துல உண்டு. ஆனால் வசனத்தோடு கூட ஒன்றி போகாதபடி இருந்தபடியினாலே நம்ம வாழ்க்கையில உலகத்துல என்ன இருக்கு? உபத்திரம் எல்லாம் உண்டு. எனக்கு மரணம் உண்டு, உங்கள் யாவருக்கு இடம் உண்டுங்க இருக்கு. மரணத்துக்கு யாரும் தப்புவது கிடையாது. ஆனால் தரிசனத்தோடு கூட வாழ்கின்ற போது இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. ஏனால் அவருக்கும் உபத்திரம் வந்தபடினால் தான் சொல்லுகிறார். அதனால் உலகத்துல எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும், இல்லாமல் போகாது. ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து நாம் மேற்கொள்ள வேண்டும், பிரச்சனையை ஜெயிக்க வேண்டும். பிரச்சனையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை விலக்கி தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்று சொன்னால் தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போனார்கள். தீர்க்க தரிசனம் என்னங்க? வசனம் தான் தீர்க்க தரிசனம். உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதம் தான் என்னங்க உங்களுக்கு தீர்க்க தரிசனம். மற்ற உங்களுடைய பெயரை அழைத்து சொல்வது அல்ல தீர்க்க தரிசனம். உங்கள் குடும்பத்தில் வருகிற மந்திரங்கள் தந்திரங்களை சொல்வதல்ல தீர்க்க தரிசனம். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை. இல்லனா அதை மறுபடியும் தீர்க்க தரிசனமா இல்லங்க. உங்க வீட்டுல ஏதோ மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க,
இருக்கிறாங்க. இது தீர்க்க தரிசனம். அவர் என்ன சொல்லிவிட்டார்? இஸ்ரவேலுக்கு விரோதமாக யாக்கோபுக்கு விரோதமாக குறி சொல்றது இல்லை என்று சொன்ன பிற்பாடு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்வேன் சொன்னால் அது தீர்க்க தரிசனம். அவர் சொல்லிட்டார் இல்லைங்களா, உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் அவ்வளவுதான் தரிசனம், அதுதான் தீர்க்க தரிசனம். அப்படியானால் நம் வாழ்க்கையிலே வசனம் இல்லாமல் போனால் தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டுதான் போவார்கள். ஒரு வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் நம் வாழ்க்கையில் இருக்கும். அப்போ யோசித்து பார்த்தேன், எல்லாம் இருந்ததுக்கு அவருக்குள்ள அநேக நல்ல பண்புகள் இருந்தது. ஒவ்வொரு முறையும் போகும்போது என்னை கொண்டு போயிடப்பட அவருடைய மனைவி கார்ல கொண்டு போயிட்டு ஸ்கூல்ல அவங்க ஆபீஸ்ல விட்டு போனவங்க ஸ்கூல்ல விட்டுட்டு மறுபடியும் வந்த பிறகு ரிட்டர்ன் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணின பிறகு கொண்டு போயிட்டு அவன் எங்க போகணுமோ அங்க கொண்டு போயிடுவாங்க. இவ்வளவு காலங்கள் அந்த காரியமெல்லாம் தொடர்ந்து வந்தது. ஆனாலும் கூட எல்லா பண்புகளும், எல்லா ஒழுங்குகளும், எல்லா விதமான தன்மைகளும் இருந்த போதிலும் கூட தரிசனத்துக்குள்ளா இல்லாதபடியினாலே அவரால் பலவீனங்களை மேற்கொள்ள முடியவில்லை. பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நமக்கு பலவீனம் வரும். தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவின் மேல் பலவீனம் வரும், பிரச்சனை வரும், துயரம் வரும், துக்கம் வரும், இழப்பு வரும், எல்லாம் வரும். அவைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வார்த்தை தீர்க்க தரிசனமாகிய வசனம் இல்லாவிட்டால் என்னால் ஜெயிக்க முடியும். இயேசுவுக்கே உபத்திரம் வந்ததல்லவா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, நான் என்ன செய்த உலகத்தை எனக்கு உபத்திரம் வந்ததுங்க, நான் ஜெயித்தேன் என்று அவர் சொல்கிறபடினாலே நமக்கு என்ன உண்டு? ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் தரிசனம் இருக்க வேண்டும். இதற்கு எல்லாம் இருக்கு. நான் நேற்று முன்தினம் அவங்களை சந்திச்சு ரொம்ப நாள் பேசிட்டு இருந்தோம். எனக்கு ஒரு 4 மணி நேரம் அங்க வீட்டுல தங்கி பேசிட்டு வந்தேன். முடிச்சுட்டு நான் ஒரு 9:30 மணிக்கு கிளம்பும்போது சாப்பிட்டாங்க. அவங்களுடைய மகன் அங்கிள் நான் அவங்களை டிராப் பண்றதுக்கு பாருங்க, தந்தைக்குள் இருந்த அந்த ஒழுங்கு எங்க வந்துச்சு, மகனுக்குள்ள வந்து அந்த நைட்ல 18 வயசு அந்த பிள்ளை அவ்வளவு உலகம் தெரியாத பிள்ளை அவருடைய 2 வீலரை கொண்டு வரலாமாட்டாப்புல பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்ணிட்டு நான் ஒரு 10:30 மணி அந்த பஸ்ல சென்னைக்கு ஒரு பஸ்ல நான் வந்திருக்கேன். நான் போன் பண்ணி அங்கிள் நீங்க போயிட்டீங்களான்னு கேட்கிறான். அப்புறம் யோசிச்சேன், அந்த நல் ஒழுக்கங்கள் யார்கிட்ட வந்திருக்கு? உங்களுக்குள் இருக்கிற ஒழுக்கங்கள் யார்கிட்ட வரணும்? கிட்ட வரணும். உங்களுக்குள் ஒரு ஒழுங்கு இருக்கல்லவா, பாருங்க அவருக்குள் இருந்த ஒழுங்கு எங்க வந்துருச்சு. நான் நினைச்சேன் ரொம்ப அவங்க சோத்துருவாங்க, எதிர்பாராத மரணம் அல்லவா, உடஞ்சிருவாங்க நினைச்சேன். இல்ல இன்னும் அதிகமாய் நேசித்து அந்த பிள்ளைக்குள்ளாக அது ஒரு உலகம் தெரியாம வளர்க்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு கூட அந்த பாட்டை நான் பாடுறேன். அந்த பாட்டுக்கு மம்மி சொன்னா கிட்ட எடுத்துட்டு அந்த பண்ண அந்த பாட்டை பாடுங்க. அப்படி தகப்பன் இல்லாமல் அந்த இந்த மாதம் நான் பாடி 25 வருஷங்கள் தகப்பனாரோடு கூட ஒரு குழந்தையானதுக்கு ஒரு 2 வயசு இருக்கும் போது நான் பண்ணா அந்த பிள்ளை உட்கார்ந்து நான் பண்ணா அந்த பாட்டை கையை தட்டும். 18 வயதாகிறது. ஆனால் அந்த ஒழுங்கும் சேர்ந்து வந்துடுச்சு. தன் தகப்பனுக்குள் இருக்கிற அந்த ஒழுங்கு, தன் தகப்பனுக்குள் இருக்கிற அந்த ஒவ்வொரு நற்கிரிகள் மகனுக்குள் வந்ததை யோசித்து பார்த்தேன். எல்லாம் இருந்தும் அவருக்குள் என்ன தரிசனம், வசனத்தை வாசிப்பார், நேசிப்பார், எல்லாம் செய்வார். தரிசனம் இல்லை. 1999 தரிசனமாக தேவன் சொன்னார், இப்படியாக ஒரு தேசம் கொண்டு போய்விட சொல்லி நான் தரிசனத்தோடு வார்த்தை என்கிற தரிசனத்துக்குள்ளாக வாழ்ந்தபடினால் தான் இந்த ஆண்டிலே அந்த வெளிதேசம் போகும்படியாக அற்புதங்களை தேவன் செய்தார். பல வருஷமா யோசித்த காரியத்தை இந்த ஆண்டிலே முடித்தார். காரணம் என்ன? தரிசனம் இல்லாவிட்டால் சீர்கட்டு போயிருப்பேன். வாழ்க்கையில சீர்கட்டு போகும்படியாக, சிறப்பை இழக்கும்படியாக, அவமானம் அடையும்படியான நேரமெல்லாம் வந்தது. ஆனால் வசனம் இல்லாவிட்டால் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல பார்த்து நிறைய பேர் சூசைட் பண்ணாங்க. நான் என்ன இருக்கணுங்க, சூசைட் பண்ணிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்தது எனக்கு. ஆனால் வசனம் இல்லாவிட்டால், தரிசனம் இல்லாவிட்டால் நான் என்ன இருப்பேனாலே அந்த அட்டாக்ல போயிட்டு இருப்பேன். அதனால் இன்றைக்கு தீர்க்கதரிசனம் என்று சொன்னாங்க வசனம் தான். மறுபடியும் படிக்கிறது 1 பேதுரு. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய். அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும். எதை கவனிக்கிறீங்க? வசனத்தை தான் கவனிக்கணும். பிரசங்கிக்கிற எண்ணெய் அல்ல. எதை கவனிக்க வேண்டும்? வசனம் தான்.
வசனத்தை கவனித்தால்தான் தரிசனம் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அது நிறைவேறவே நிறைவேறுங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் நிறைவேறும். அதுதான் நம் வாழ்க்கையிலே எதை கவனிப்பது நலமாயிருக்கும்? வசனத்தை கவனிக்கும். வாழ்க்கையிலே வசனத்துக்காக பிரயாசப்பட்டு வாழ்வதற்காக நம்முடைய நாட்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். தீர்க்கதரிசனம் வாசனம் தான். அதுதான் நாங்கள் தெளிவா சொல்கிறது. 20 வாசியம். எந்த தீர்க்கதரிசனம் முந்தி அறிய வேண்டியது தீர்க்கதரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்களால் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். அதுக்கு அப்போ உங்ககிட்ட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எந்த வார்த்தையா இருக்க வேண்டும்? வேத வார்த்தை தான் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு என்னங்க? தீர்க்கதரிசனம். தீர்க்கதரிசனம் அவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றும்படியான தீர்க்கதரிசனத்துக்கு வேதத்துடைய வசனங்களை கவனிக்கும். அதற்கு வசனம் என்ன சொல்லுகிறது? ஓய்வு நாளை குறித்து வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவனோடு கூட பழகுவதற்கு தேவனுடைய வார்த்தை வழி என்ன சொல்லுகிறது? அவர் நேசிப்பதற்குரிய வழி என்ன, அவரோடு கூட பழகுவதற்குரிய வழி என்ன என்பதை இது விளக்குகிறது. வசனம் தான் விளக்குகிறது. அதை கவனிக்காமல் என் பிரச்சனைகளை கவனித்துக் கொண்டு, என் அலுவலை கவனித்துக் கொண்டு, வாழ்க்கையில் வருகிற பலவிதமான தீமைகளை கவனித்துக் கொண்டிருப்பதை சொன்னால் முடிவு என்ன? தீர்க்கதரிசனம் இல்லாத இடத்திலே சீர்கெட்டு தான் போகணும். சீர்கெட்டு தான் போக வேண்டும். என் வாழ்க்கை சீர்கெட்டு போக வேண்டிய சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டது. ஆனால் வசனம் இல்லாவிட்டால் நானும் இன்றைக்கு சீர்கெட்டு போயிருப்பேன், இல்லாமலும் இருந்திருப்பேன். எல்லாவற்றிலும் வசனம் இருந்தபடினாலே வயது ஆக பலவீனம் வந்தாலும் கூட வார்த்தை நிறைவேறியது. அதை என் கண்கூடாக கண்டேன் இன்றைக்கு. அதனால் நம் வாழ்க்கையிலே அந்த தரிசனத்துக்கு போகும்படியாக எடுத்து வாசிங்க. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டது. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் தேவன் அவருடைய தரிசனம் தீர்க்கதரிசன வசனங்களை சொல்லியிருக்கிறோமோ அதுக்கு என்ன வைத்திருக்கிறார்? குறித்த காலங்களை வைத்திருக்கிறார். இதை வைத்திருக்கிறாருங்க. நான் யோசிப்பது போல உடனே நடப்பதல்ல தீர்க்கதரிசன வசனங்கள். குறித்த காலம். ஆபிரகாமுக்கு ஒரு குறித்த காலத்தை வைத்திருந்தார். தரிசனமாகிய ஈசாக்கு அவன் வாழ்க்கையில் நிறைவேற்றப்பட்டார். மோசேயின் வாழ்க்கையிலே குறிக்கப்பட்ட ஒரு காலத்தை வைத்திருந்தார். அவனை கொண்டு இஸ்ரவேல் மக்களை மீட்டெடுத்தார். யோசேப்பை குறித்து ஒரு குறித்த காலத்தை வைத்திருந்தார். அவனை கொண்டு தன் ஜனங்களை தன் சொந்தங்களை உயர்த்தும்படியான காரியத்தை வைத்திருந்தார். அதுபோல தரிசனம் நிறைவேறுவதற்கு எதை வைத்திருக்கிறார்? காலம். ஒரு குறித்த காலம் வரைக்கும் தேவன் தரிசனம் நிறைவேற்றுவதற்கான நேரத்தை வைத்திருக்கிறார். நாம் யோசிப்பது போல அல்ல, நாம் சிந்திப்பது போல அல்ல. நான் இன்றைக்கு சந்திக்கின்ற அந்த என் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற அதிசயத்தை, என் வாழ்க்கையிலே சந்திக்கின்ற அந்த காரியத்தை தேவன் குறித்து வைத்திருந்த காலத்தில் தான் சந்திக்க முடிந்தது. அதற்கு முன்பாக சஞ்சலத்தை சந்தித்தேன், வேதனையை சந்தித்தேன், வெட்கத்தை சந்தித்தேன், பலவீனத்தை சந்தித்தேன், பிரச்சனையை சந்தித்தேன், விரோதங்களை சந்தித்தேன், குரோதங்களை சந்தித்தேன். ஆனால் இன்றைக்கோ குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டது. அந்த தரிசனத்தை நான் சந்தித்திருக்கிறேன். பிரச்சனையும் சந்தித்திருக்கிறேன், பலவீனத்தையும் சந்தித்திருக்கிறேன், அவமானத்தையும் சந்தித்திருக்கிறேன். இப்போதோ அவர் குறித்த தரிசனத்தை நான் சந்திக்கிறேன். நீங்களும் சந்திப்பீர்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தேவ வசனம் இல்லாவிட்டால், தேவ சமூகம் இல்லாவிட்டால், தேவ உறவு இல்லாவிட்டால் என் வாழ்க்கை சிறப்பாய் இருக்கவே இருக்காது. ஜெயிக்க முடியாது. எல்லா குணங்களும் இருந்தது, தன்மைகள் இருந்தது. ஆனால் வசனம் உள்ளே ஆழமா இல்லை. நிறைய கேட்பாங்க, என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அதுக்கு காரணம் வரும்போது பாருங்க, அந்த வேற ரேடியோ ப்ரோக்ராம போட்டு கேட்டு இருப்பாங்க. வசனத்தையும் கேட்பார்கள். என்ன பண்ணுவாங்க? மைண்ட் எங்க போடுங்க? 2 விதமாக. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் வசனம் இருந்தால்தான் ஜெயிக்க முடியும். தரிசனம் படிக்க பார்ப்பது குறித்த காலம் வைக்கப்பட்டிருக்கிறது.
முடிவிலே விளங்கும். எப்போது விளங்குங்க? எனக்கு இப்பதாங்க விளங்குச்சு. பல நேரங்கள் விளங்கினது தாங்குகிறவராக, காக்கிறவராக, சுமக்கிறவராக, பிரச்சனை வருவதால் தேற்றுகிறவராக விளங்கிட்டே வந்தது. ஆனால் ஒரு முடிவு விளங்கினது. எப்போது விளங்கினது? இந்த 62 வயதில் தான் ஒரு முடிவு விளங்கினது. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறாரே, சொன்னதை நான் மறந்தாலும் அவர் மறக்கவில்லை என்று இப்போதுதான் விளங்கினது. மனுஷன் சொன்னதெல்லாம் மறந்து போனார்கள், மாறி போனார்கள். ஆனால் தேவன் சொன்னாரே அழைத்த போது அது எப்போது விளங்கினது? முடிவு காலத்தில் தான் விளங்குகிறது. வயது ஆகும் போதுதான் விளங்குகிறது. அதுதான் நம்முடைய வாழ்விலே ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணம். முடிவு தாங்க. உலகத்தில் நம்ம பார்க்கிற வண்ணமாக அங்கே சொல்லப்படுகிறது, கடைசி பகுதியில் இருக்கிறவனே முடிவு பகுதியில் இருக்கிறவனே முடிவு வரைக்கும் வாழ்க்கை. கொஞ்ச காலம் வாழ்ந்து போவதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. கணவன் மனைவி கொஞ்ச காலம், பிள்ளைகள் கொஞ்ச காலம், உறவுகள் கொஞ்ச காலம். தேவனுடைய அந்த ஐக்கியம் என்பது கொஞ்ச காலம் அல்ல, முடிவு. முடிக்கிற வரைக்கும் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன். கிறிஸ்துவ வாழ்க்கை முடிக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்னங்க? ஆரம்பித்தது நல்லதுதான், முடிப்பதுதான் அவசியம். முடிக்கணும். அவர்தான் முடிவு கொண்டு நிற்கிறவர். முடிக்கணும். ஓட்டத்தை ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஓட்டத்தை நடுவில் பண்ண நிற்க வைக்க கூட ஏசாயா சொல்லுகிறார், குந்தி குந்தி நடந்தது போதும், எழுந்திருங்க, எலியாவை தட்டி எழுப்புகிறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் எப்போது விளங்கும்? முடிவிலே விளங்கும். இன்னொரு வசனம் வாசிங்க. ரோமர் 16ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்தும் இப்பொழுது தீர்க்கதரிசன ஆகமங்களினாலே அனாத தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளுக்கும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான. ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்தும் இப்பொழுது தீர்க்கதரிசன ஆகமங்களினாலே அனாத தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக தீர்க்கதரிசனமாக கட்டளையின்படி ரகசியம் அதுங்க தேவனுடைய ரகசியத்தை அறிந்து கொண்டதுங்க. உங்களுக்கு தீர்க்கதரிசனத்துக்கு தேவனுடைய வசனம் தான். அதுக்கு அனாதி காலம் முதல் படிக்கும். அவருடையது ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்தும் இப்பொழுது தீர்க்கதரிசன ஆகமங்களினாலே அனாத தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டது. வெளியரங்கமாக்கப்பட்டது. அதுக்கு எனக்கு வெளியரங்கமாக்கப்பட்டது. அவர் சொன்னது நான் வெளியே பார்க்க ஆரம்பித்து விட்டு அவர் சொல்வதை வெளியே நீங்க பார்ப்பீங்க. தடுமாற்றமா இருக்கு இல்லைங்களா? பைபிளை படிக்கிறோமே, வாழ்க்கையில மாற்றம் இல்லையே, விடுதலை இல்லையே, வெற்றி இல்லையே, பிரச்சனை மேல பிரச்சனை விலங்கலையே, முடிவிலேயே விலங்கல் இல்ல. தேடுக எனக்கு விளக்கம் இல்லாவிட்டால் என்னால் விளங்கிக் கொள்ள முடியாது. அதுக்கு நீங்க தேடுவதை விளக்கத்தோட தேடினாதான் விளங்கும். ஆமென் சொல்லுங்க. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான். அப்படியானால் எப்படி தேடினால் அவரை விலகிக் கொள்ள முடியுமோ அப்படி தேட வேண்டும். காரணம் என்ன? முடிவிலே அது விளங்கும். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே யோசிச்சு பார்த்தேன். முதல் முறை அந்த இது வீடியோ எடுக்கிறோம் நினைச்சேன். ஒரு பாட்டு பாட நினைச்சேன். ஆனா எங்க போய் பாட்டு தெரியாத வெளிதேசத்துல போயிட்டு இந்த சினிமாலாம் வெளிதேசம் என்ன பண்ணுவாங்க பாருங்கன்னா, வாலிபனா இருக்கும்போது சினிமாஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்பெல்லாம் என்னால செய்ய முடியல. இன்னைக்கு ரொம்ப அருமையா அந்த சின்ன போன்ல தான் எடுத்தோம். அவ்வளவு ஒரு பெரிய மனுஷன் கிடையாது. ஆனா கர்த்தருடைய மகிமையை நான் பார்த்தேன். என் உள்ளான ஆசைகளை தேவன் 62 வயதிலே செய்கிறாரே. யாரால செய்ய முடியும்? யாரால செய்ய முடியும்? என்னுடைய தாய் தகப்பனால் என்னை மாற்றவோ எனக்கு எதையும் செய்ய முடியலங்க. எப்போது செய்தா? வயது ஆனபோது செய்தார். நான் மனதிலே யோசித்து அந்த யோசனைகளை பாடலாக மாற்றி அந்த பாடல் வரிகளை ஒரு காட்சியாக மாற்றும்படியாக எப்போது விளங்கினது? அதுக்கு முன்னாடி வேதனை தான். என்னவா
வாழ்க்கை இது சஞ்ச வாழ்க்கையா இருக்கு. கிறிஸ்துவ வாழ்க்கை எவ்வளவு வாழ்க்கை இல்லைங்க. இப்ப வாழ்க்கைக்குள்ளாக ஒரு மகிமையை நான் பார்க்கிறேன். நான் யோசித்ததை விட என்னை நடத்தினாரே தேவன். 17 நாள் அந்த தம்பியோட கூட இருந்த ஒரு முகத்துல எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு மகனுக்கு மேலா நான் பார்த்து சந்தித்த தேவ ஜனங்கள்லாம் ரொம்ப போல்டானவங்களை கற்றுக் கொடுத்தான். நான் யோசிச்சு பார்க்கிறேன் எவ்வளவு சிறப்பான அந்த ஐக்கியங்கள், அந்த அன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா அப்படி யோசிப்பேன். அழுவ நான் கலங்க வேற யோசிக்க மாட்டேன். பலதரப்பட்ட கலங்களை சந்திச்சிருக்கிறேன். ஒரு சிலர் பார்த்து ரொம்ப வேல்யூவா ஒரு கோல்ட் பர்சன் ஆகலாம். 17 நாட்கள் பார்க்கிறேன். இந்த பணியில குளிர்ல என்ன பண்ணி வெளியே என்ன பண்ண நான் வருதுக்கு வெளியே வாப்பா இங்க வந்து வீடியோ எடுப்பா அதுக்கு நானா பண்ணுங்க தொப்பினருக்கு கேப்பெல்லாம் கைட்டு பண்ணுங்க இந்த வீடியோ எடு உடம்புல சலிப்பு இல்லாம நம்ம ஆளுங்க சலிச்சிருவாங்க. பேசலையே எனக்கு தெரிஞ்சிடாதுக்கு சொன்ன அந்த ரியாக்ஷன் எனக்கு தெரிஞ்சிடாதுக்கு 17 நாட்கள் காலையில் 7 மணிக்கு நான் பண்ண வேலைக்கு போவாங்க. அந்த குளிர் பணியெல்லாம் பண்ணாங்க. 7 மணிக்கு வேலைக்கு போகும்போது பாருங்க எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு பிரதர் நீங்க என்ன பண்ணுங்க லஞ்ச் நல்லது என்ன பண்ண ரெடி பண்ணிட்டு ஒரு ரசம் வைக்கிறாங்க. தக்காளி எல்லாம் பூஞ்சி தான் பண்ணுங்க தண்ணியில வச்சுட்டா பாருங்க. அந்த மிளகு சீரெல்லாம் ஒரு மிஷின் அரைச்சி வச்சு என்ன பண்ணுங்க நீங்க என்ன பண்ணுங்க பாயில் பண்ணுங்க. என்ன பண்ணுவீங்க எத்தனை நாட்கள்? 17 நாட்கள். அவருடைய வேலை அதுக்கப்புறம் வந்து என்ன கொண்டு போறது ஒவ்வொரு முறையும் அந்த வெள்ளி சனி ஞாயிறு 3 நாட்கள் பாருங்க இங்க இருந்து ஒரு 15 மணி நேரம் வெளியில தேசத்துக்கு புகப்படியான அந்த குளிர்ல கொண்டு போகும். சலிப்பை பார்த்தது கிடையாது. தரிசனம் வைக்கப்பட்டது. தேவ தரிசனம் அந்த மகன் மூலமாக வைக்கப்பட்டது. சலிப்பு இல்லை. பல லட்சம் தேவன் யாருங்க? இஸ்ரவேலின் தேவன் யாருங்க? இடைப்படைவதும் இல்லை, பிள்ளை சோர்ந்து போகவில்லை. 17 நாட்களா பார்த்தேன். முகத்துல சோர்வை இல்லை. எனக்கு ஆசை அதுக்கு எப்படியாவது என்ன பண்ணோம் ஒரு புது இடம் போயிருங்களா தூங்கவே மாட்டேன். பஸ்ல பண்ண மாட்டேன் தூங்கவே மாட்டேன். இயற்கை அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு பாருங்க. காலையில் 5 மணிக்கு கணக்கு அப்படியே அந்த பஸ் போயிட்டு இருக்கும். இயற்கைகள் அப்படியே பார்த்துக்கிட்டே ரசி மாண்டோடைய அந்த காரியத்தெல்லாம் அதுக்குள்ள தப்புவோம். நமக்கு சான்ஸ் இல்லைங்களா அதுக்கு இந்த கொரோனா கையில அது மாதிரி கதை இல்லைங்களா அதுக்கு சான்ஸ் அதுக்கு ஆண்டவர் யோசிச்சு பார்த்து ஆண்டவர் எங்கோருந்து கொண்டு வந்தீங்க. கொண்டு வந்தது மாத்திரமல்ல இத்தனை நாட்கள் அந்த முகன் அந்த மகனுடைய முகத்துக்குள்ளாக முக நாடில மாற்றம் இல்லையே. போறாப்புல கொண்டு வராப்புல டியூட்டி முடிச்சுட்டு வருவாப்புல தம்பி வாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு வாங்க போறாரு. குளிர் அதுக்கு சாதாரண குளிர் கிடையாது. நேற்று முன்பு நான் பேங்க்கு போனேன். அது எனக்கு குளிராவே தோணுது. அதுக்கு -1 இருக்கு அந்த குளிர் அப்படி இருக்கு. இப்படி எல்லாம் காரணம் என்ன? தரிசனம் எங்கே வைக்கப்பட்டது? அந்த வாலிப பிள்ளை மூலமாக அந்த தரிசனத்தை நான் பார்த்தேன். தரிசனம் என்பது உங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் இப்ப விளங்குது இல்லைங்களா? நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதுங்களா? சொல்லுங்களா? இயேசு விலகிக் கொள்வதற்காக தான் உங்களை அழைத்திருக்கிறார். மனுஷனை விலகிக் கொள்ள முடியும். என்ன பண்ண முடியாது? மனுஷனை ஒரு பெரிய நபர் எங்கிட்ட போன சொல்ல பாஸ்டர் நாங்க ஒரு பாஸ்டர் அரேஞ்ச் பண்றேன் நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லுங்க. நானும் பெரிய பிளான் பண்ணிருக்கீங்க. நீங்க எங்க இருக்கிறீங்க எந்தெந்த ப்ரோக்ராம் பண்ண எனக்கு என்ன ப்ரோக்ராம் இருக்கு அங்க போனதான் ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. அதுக்கு எனக்கு ஒரு ப்ரோக்ராமும் அங்க காட்டுல எங்களுக்கு கண்ணை கட்டி வச்சு பாருங்க போனேன். அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் நடக்குது. அவர் சொல்லிட்டு உதவி பண்ற சொல்ல உதவி செய்யாமனால முடியல. எந்த நபரால முடியல. ஆனால் நம்பாத பார்க்காத நபர் மூலமாக தரிசனம் எல்லாம் நிறைவேறினது. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு என்று குறித்த காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப விளங்கலன்ட்டு நீங்க விலகி போனீங்கன்னா தேவனை விளங்க முடியாமலே சீர்கட்டு ஜெயிக்கணும். எதை ஜெயிக்கணுங்க? மரணத்தை ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வாழ்வில் வருகிற பலவீனங்களால் ஜெயிக்க முடியும். நான் நினைச்சேன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போய் நான் நினைச்சதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று வளர்த்துருக்கேன். அது தங்கச்சி வீட்டு கொடுத்துட்டு இப்போ மாதிரி உங்களுக்கு மரமாயிடுச்சு. அப்ப அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன் இந்த மரம் இருக்குமா நான் இருக்க மாட்டேன். அதுக்கு விலைக்கு என்ன பண்ண நான் இப்போதான் விளங்கிச்சு என் மீட்பு உயிரோடு விளங்கும். எப்போது விளங்கும்? நீ தேடுகிறாயே நாடுகிறாயே பாடுகிறாயே துதிக்கிறாயே விளங்குன்னு யோசிக்கிறீங்களா? விளங்கும். விளங்கும். யாருக்கு விளங்கும்? சொல்ல மாட்டேன். பொண்ணான வாயில சொல்லுங்களேன். யாருக்கு விளங்கும்? சொல்லுங்க. யாருக்கு விளங்கும்? கையை தூக்கி சொல்லுங்க. யாருக்கு விளங்கும்? பயப்படுறீங்களே? விளங்கும்.
மீட்பர் உயிரோடு கொடுக்கிற இருக்கிறார் என்பது விளங்கும் என்று சொல்லி பார்க்கிற வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4:7 வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன். பாருங்க, ஓட்டத்தை முடிக்கிற மாதிரி ஓடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே முடிவு எடுத்துனா பண்ணாதீங்க, நான் நின்றுடுவேன். இல்ல இல்ல, முடிவு வந்து வாங்குறதுக்கு ஓட்டத்தை, இந்த ஓட்டத்தை என்ன பண்ண நீங்க கிறிஸ்துவ ஓட்டத்தை முடிக்கணும். இயேசுக்கு சொன்னார் எல்லாம் முடிந்தது. அதுங்க இந்த படிமனால எடுத்து வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 28 யோவான் 19:30 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. சீக்கிரம். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி அதுங்க முடிந்தது முடிஞ்சிச்சுங்க. முடிவிலே விளக்க முடிந்தது என்று சொன்னா இப்ப எடுத்து வாசிங்க. மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே முடிந்தது என்று சொன்னார் அல்லவா? அதுக்கப்புறம் தான் ஆரம்பம். மாமே சொல்லுங்க பார்க்கலாம். முடிவிலே தான் விளக்க முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. அவர் சொன்னபடியே நடுங்க முடிந்தது என்று சொன்னார் அல்லவா? அந்த முடிவுக்கு பின்னால் நடந்தது என்ன? சொன்னபடியே உயிர்த்தெழுந்து விட்டார். நடுங்க உங்களுக்கு சொன்னபடியே நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்ன தரிசனம் தீர்க்கதரிசனமாகிய வசனங்களை சொன்னாரோ அது நடக்கும். எப்போது நடக்கும் சொல்லுங்க. எப்போ முடிவிலங்க? செத்து போன பிற்பாடா? இல்ல, இருக்கும் போதே நடக்கும். அதுக்கு அவர் மரித்தால் தானே உயிரோடு மனிதர்க்க வேண்டும். அதனால் நாம் உயிரோடு இருக்கும் போதே விளங்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனத்தின் மேல் நீங்கள் நாட்டமாய் இருந்தால், வசனத்தின் மேல் நீங்கள் தாகமாய் இருந்தால், தேவன் சொல்லுகிற வாக்குத்தத்தங்களை நம்பி வாழ்ந்தால், தேவன் சொல்லுகிற கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் விளங்கும். என்ன பண்ணாதுங்க? கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் சாட்சி அடைவேன். ஒரு புள்ளல படிச்சிருப்பாங்க அடைவேன். அதுக்கு அவனுக்கு பேசுறதுக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குங்க? சாட்சி அடையணும். எப்படி இருக்கிறோமோ இல்ல, தேவ ஜனங்கள் வாழ்க்கையில விளங்கணும். என்ன விளங்குறாங்க? நான் சாட்சி அடைய, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, என் சந்ததியை தேவன். அந்த சந்ததி சொன்னாங்க, நீங்க சந்ததியை பாப்பன்னு சொன்னீங்களே, எங்களுக்கு தரிசனம் இல்லாதபடியினாலே அதை விளங்கிக் கொள்ள முடியல. தரிசனம் இருந்தால் விளங்கிக் கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்க. நேற்று ஒரு முறை நான் சந்திக்கிறேன். கொண்டு போன அந்த தம்பியுடைய அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். காரணம் என்ன? தரிசனத்தோடு இருக்காங்க. என்ன பண்றாங்க? எதுல இருக்கிறாங்க? வசனம் மீது தாகமா இருக்கிறாங்க. வசனத்துக்காக வாழும்படியாக தன்னுடைய வாழ்க்கை கொடுத்தபடியினாலே சுகத்தை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும். நல்லா இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க இறந்துட்டாங்களே, என்ன வாழ்க்கை இது? இருக்கிறார்கள். அவர்கள் ஆபத்து வந்தாலும் கூட ஜெயிக்கிறார்கள். காரணம் என்ன? தரிசனம். இந்த தம்பியுடைய காரியத்தை நான் முடிச்சிட்ட பிற்பாடு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய கையில் வந்துடுச்சு. அது எவ்வளவு கோடி என்று சொல்ல முடியும். தரிசனம். அந்த குடும்பம் நான் சொன்ன ஒரு வார்த்தை அப்படி எழுதி வச்சேன். என்ன பண்ணாங்க? 15 வருஷம் கூட பாருங்க, ஒரு சின்ன ஒரு பேப்பர் தாங்க தான் அந்த டாக்குமெண்ட், அந்த ப்ராப்பர்ட்டியுடைய அந்த பேப்பர் ஒண்ணுதான் இருந்தாங்க. ஒன்றை கொண்டு வந்து என்கிட்ட காட்டினாங்க. இந்த மாதிரி என்னுடைய சித்தப்பா, அவருக்கு ஃபேமிலி கிடையாது, அவருடைய ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு பேப்பர் தான் இருக்கிறாங்க. அன்றைக்கு வசனங்களை சொன்னோம், அதை எழுதி வைத்துக் கொண்டார்கள். இன்றைக்கு கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஒரு சின்ன பேப்பர் தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட காரியத்தில் ஏறக்குறைய 3 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறார். ஒரு சின்ன பேப்பர் வச்சு உருவாக்கினாச்சுங்க. தரிசனம். என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். தரிசனத்தோடு கூட கடந்து வந்தாங்க. இந்த 15 வருஷம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்காக செயல்பட்ட ஒரு எதிர்பார்த்து 3 முறை ஆக்சிடென்ட் ஆச்சு. இவ்வளவு பிரச்சனையில கூட இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். தரிசனம். சொன்ன வார்த்தை மீது அவளுக்கு என்னங்க? நம்பிக்கை. தீர்க்கதரிசனம் என்னங்க? வசனம் தான் சொன்ன. அவளுக்கு அதுக்கு வசனம் தான் சொன்ன. இல்லாதவைகளை
ஒரு சின்ன பேப்பரை வைத்து பண்ணாங்க. இன்னைக்கு ஏறக்குறைய ஒரு 9-10 ஏக்கர்ல இருக்க அந்த இடம் பெங்களூர். அவர் அன்னைக்கு அந்த கார்ல கூட வரும்போது சொன்ன, பாஸ்டர் இது எப்படி அவருக்கு வந்து மருமம் அவர் தான் அதை உருவாக்குறது. அப்ப சொல்ல இது எவ்வளவு பொருள் தெரியலங்க, எவ்வளவு டென்ஷனா இருக்கு, எவ்வளவு விலை இருக்குன்னு தெரியல, பயமா இருக்கு. இந்த விற்பதற்கு இருக்கு. காரணம் என்ன? தரிசனம் நிறைவேறும். எப்போது நிறைவேறினது? 15 வருஷம். இதுல எத்தனை பாடுகள். அந்த சகோதரிக்கு கேன்சர் வந்துருச்சுங்க. அந்த கணவனுக்கு இறுதி நோயினால் 3 முறை அதுக்கு 3 நாளுக்கு மிஷன் உள்ள வச்சிருக்காங்க. 3 அந்த அம்மா கேன்சர்ல வந்து நடுவில் கொஞ்சம் விலகி இருந்தாங்க. கிட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஒரு உபதேசத்தை நிமித்தமா அப்போ அந்த கேன்சர் வந்து உடனே கான்டாக்ட் பண்ணாங்க. ஜெபிக்க ஆரம்பிச்சு கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறார். கணவன் மனைவி எப்படியாயும் ஒடுக்க முடியாத அந்த ப்ராப்பர்ட்டிக்கு எதிராக அந்த மனுஷன் பண்ணாரு. அவரு பெரிய செல்வம் யாருக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை வைத்திருந்தது பார்த்தா அந்த ஊர்லயே அவர் தான் மற்ற இடமெல்லாம் அவருக்குரியது. அதோட சேர்த்து வச்சுட்டாங்க. என்ன பண்ணாரு? அதிலிருந்து கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். தரிசனம் இல்லாவிட்டால் அவர்கள் சீர்கட்டு. என்ன தரிசனம்? வேத வசனம் தான் தரிசனம். எதுவரைக்கும்? குறித்த காலத்திலே தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனம் வாசிங்க. ஆபத்து 2:2 வாசிங்க. அப்பொழுதும் கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளை தீர்க்கமாக வரை. தீர்க்கமாக வரை. இல்லதுக்கு வசனத்தை தீர்க்கமாக சொல், தீர்க்கமாக வரை. வேற எதுவும் தீர்க்க தரிசனம்? வசனம் தான். ஆமென் சொல்லுங்க. வசனத்தோடு கூட பழக கத்துக்கணும். வசனம் சொல்கிற வண்ணமாக வாழ்க்கை முடிவிலே விளங்கும். எப்ப விளங்குங்க? போயிட்டு இருக்கிறீங்க, இன்னும் முடிவு இல்லைங்களே. எப்ப என்ன பண்றீங்க? போயிட்டு இருக்கிறோம், இன்னும் முடியல. இன்னும் பெரிய காரியங்களை கத்தர் கொடுக்க வைத்திருக்கிறார். திட்டங்களை வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வுக்கான மேன்மைகளை கத்தர் வைத்திருக்கிறார். அதிசயங்களை கத்தர் வைத்திருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையில செய்யபடியாக முடிவு மட்டும் கடந்து போகும்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னொரு வசனம் வாசிங்க. ஒன்று கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. யாக்கோபு 5:11 வாசிங்க. யாக்கோபு 5:11. யாக்கோபு தெரியுங்களா? நீங்கள் சத்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் நுணுக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. யாக்கோபு 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவு என்ன பண்ணிருக்காங்க? அவங்க என்ன முடிவு? யோபின் முடிவு என்னங்க? எல்லாத்தையும் இழந்தாங்க. முடிவில் என்னது? மறுபடியும் வாசிங்க. இதோ பொறுமையா இருக்கிறவராய் பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்கள். என்னதுங்க? கர்த்தருடைய செயலின் முடிவு என்னங்க? எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தார். எது நிமித்தமாக? பொறுமை நிமித்தமாக. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது காலம். அந்த காலத்துக்கு என்ன செய்யறானே? பொறுமையா இருக்கணும் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுங்க இந்த 25 வருஷம் பொறுமையா தான் ஓடிட்டு இருக்கிறேன். அதுங்க பொறுமையா தான் ஓடிட்டு இருக்கிறேன். வருகை ஜனங்களுடைய கிரிகளை கண்டு கூட பொறுமையா தான் போறேன். அதுங்க தேவ மனுஷன் என்ன பண்ணலாங்க? நம்ம வசனத்து மூலமாக என்ன பண்ணலாங்க? வசனங்களுக்கு கடிந்து கொள்ளும் அதுங்க வேத வாக்கியம் எல்லாம் அதுங்க தேவனால் அருளப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் பண்ண கடிந்து ஆனா பொறுமையா தான் போறோம். அதுக்கு நேரத்துக்காக என்ன பண்ண கொடுத்தாங்க? இல்லங்க வலங்கம் நேரா வலங்கட்டு என்ன பண்ண எப்படி போறாரு? சொல்ல மாட்டீங்களே. பொறுமையா போனாதான். அதுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இதோ பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்க
அவருடைய செயல் முடிவு என்னங்க? இழந்த அத்தனையும் இரட்டிப்பாய் பெற்றுக் கொண்டான். நிந்தனைகள், அவமானங்கள், பழிசொல்கள், வேதனைகள், அவனை பார்த்து சிரிச்சாங்க, எல்லாம் நடந்தது. ஆனால் எப்படி இருந்தான் அவன்? பொறுமையா இருந்தான். மனைவி சொல்லுகிறார், அவனுக்கு தேவனை தூஷித்து நான் பண்ணு, செத்து போயிட்டான், செத்து போ, இதுக்கு மேல வாழணுமா நீ? ஒரு குடும்பமே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். அதை நீங்க ஒரு பொருட்டாக என்ன பண்ணக்கூடாதுங்க? அழைத்த தேவனை பாருங்க. யாரை பாருங்க? நான் யோசினா எப்போ விட்டு போயிருப்பேன். நான் குடும்பத்தினுடைய காரியங்களை யோசித்திருந்தால் இந்த ஊழியத்தை நான் செய்திருக்க முடியாது. எனக்கும் தேவனுக்கு அந்த காரியம் தெரியும். என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், தேவனுக்கு தெரியும். தேவனுக்கு தெரியும். நான் தேவனை சாராமல், தரிசனத்தை சாராமல், பிரச்சனையை சார்ந்திருந்தால், பிரச்சனை நோக்கி பார்த்திருந்தால் இந்த ஊழியத்தை நான் செய்திருக்க முடியாது. ஒரு பெரிய பிரபலமான சபையா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க 3வது மாடியில எங்க இருக்கிறீங்க? அத்திபுத்த மாதிரி என்ன பண்றீங்க? வருத்தம் போறதும் அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் இயர் மாற்றம், நிறைய மாற்றம் வரும். அதுக்கு கர்த்தர் உணர்த்துவதை நான் செய்ய விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் நான் பணம் பொறுமையா சரி 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 அதுக்கு இனி சரி என்பதே அவர் சொல்வதை நான் செய்ய விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. இதுக்கு மேல என்ன யோசிச்சு பாருங்க. வயசாயிட்டு என்ன யோசிச்சு எனக்கு சொல்வதை என்ன பண்ணணும்? இதுக்கு மேல இருக்க பொறுமை எனக்கு 62 ஆயிடுச்சு. இதுக்கு மேல உங்ககிட்ட பொறுமையா இருக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. முடிவில் விளங்கும். ஒரு வாழ்க்கையில் தேவனை தேடுகிறீர்களே, இன்று விளங்கல, முடிவில் விளங்கும். தேவனை தேடி தேடி என்ன நன்மை? கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. நிறைவானவர் வரும்போது வசனத்தை போதிப்பதுதான் அவருடைய வேலை. இதுவரைக்கும் வசனத்தின் மூலமாக தான் உங்களோட அதிகமாக பேசுகிறவரை தீர்க்க தரிசனமாக நம்ம தெய்வம் வசனம் தான் தீர்க்க தரிசனம். ஜனங்களை மீட்கும் வருஷம் வந்தது. இன்னும் இருக்கிற ஒரு மாதத்தில் அற்புதத்தை தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் சந்தித்திருக்கிறேன் இன்றைக்கு. அதனால் இந்த நாட்களிலே நாம் என்ன செய்யபடியாக இதோ பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. என்னதுங்க? யோபின் பொறுமையை குறித்து உங்களை குறித்து கேள்விப்படணும். என்ன கேள்விப்படணும்? சொல்லுங்க. பொறுமையா இருக்கிறாங்க, சகிச்சுக்கிறாங்க, சாந்தமா இருக்கிறாங்க, தாழ்மையா இருக்கிறாங்க, விட்டு கொடுக்கிறாங்க, கர்த்தர் மேல தாகமா இருக்கிறாங்க, ஆலயனா அங்கலாய்ப்பா இருக்கிறாங்க, நேரன ஆசையா இருக்கிறாங்க. இத குறிச்சு நான் பொண்ணானீங்க சொல்லுங்க. கேள்விப்பட்ட சர்ச்சுக்கு சீக்கிரம் போறியாம சொல்லுங்க. கேள்விப்பட்ட கல்யாணத்துக்கு வர மாட்டியாம, கேள்விப்பட்ட நீதான் பாட்டெல்லாம் பாடுறியாம, கேள்விப்பட்ட நீ பிரசங்கம் கூட பண்றியாம, குழந்தையா வந்த குழந்தையா குழந்தை இருக்கு இல்லைங்களா? 2 குழந்தைங்க இருக்கு. இவங்க எப்படி இருந்தா எப்படி இருக்கு பாருங்க. வளரணும். என்ன பண்ணுவாங்க? வளர 2 தாய் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷப்படுவாங்க. புள்ள நடக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சுங்க? இப்ப நடக்க ஆரம்பிச்சாங்களா? அப்ப தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதுக்கு? இவங்களாம் பரவாயில்ல. நம்ம அலெக்சாண்டருடைய மக சகை பார்த்தீங்களா? இங்க வந்து ஏற மேல என்ன பண்ணுங்க? இங்க மேல வந்து நின்றுவோம். அசோக் மகன் வர பார்த்தீங்களா? இங்க வந்து என்கிட்ட வாங்கி பாருங்க, அன்பு பூர்வீக பாட்டு பாடுறோம். அதுக்கு இங்க வந்து நின்றுறாங்க. இவங்க 2 பேர் பரவாயில்ல. ஆமென் சொல்லுங்க. வளரணும். என்ன பண்ணுவீங்க? வளரணும். நீங்க ரோஷன் ஒரு சின்ன பழைய போட்டோ உங்களை குட்டியாக என்ன பண்ணாங்க? கம்சல் என்ன பண்ண பேண்ட்ல நின்றுட்டாங்க. நீங்க ஒரு வயசு நான் பண்ண பெருசு சரி அண்ணனுக்கு படிப்படியாயிட்டாரு. போன வாரம் சொன்ன டோஸ் என்ன பண்ணா மூச்சு வாங்க ஓடி வந்தான். என்ன பண்றாங்க? மூச்சு வாங்க என்ன பண்ணிட்டான்? மூச்சு வாங்குது. போன வாரம் சொல்லிட்டீங்களா? அவருக்கு பெரிய பாஸ்ட் ஆயிட்டாருக்கு. அவனுக்கு பயம் ஆயிடுச்சு. இந்த வாரம் என்ன பண்ணுவாரு? மூச்சு வாங்குது வந்து என்ன பண்றான்? லேட் ஆயிடுச்சு. அதுக்கு 6:45 வந்துட்டான். எத்தனை மணி வந்துட்டாங்க? தெரிஞ்சிச்சு அவனுக்கு. என்னதுக்கு 6:45 கூட லேட்டு தான். யாருக்கு தெரிஞ்சு? நமக்கு 7:45 லேட்டு தெரிஞ்சு. முடிவிலே விளங்கும். நீங்க தேவனை தேடுகிற தேடுகைக்கு எப்போது விளங்கும்? முடிவில். தேவனை தேடு. 2 பேருக்கான தேவனை ஆராதிப்பது நான் உண்மையா இருந்த, தாகமா இருந்த, பொறுமையா இருந்த. இன்றைக்கு என்னுடைய இருதயம் பூரிக்கப்படும்.
அது பெருசா தோணாம இருக்கலாம். எனக்கு பெரிய காரியம், எனக்கு பெரிய காரியம். நான் யோசித்து பார்த்தது கிடையாது. நீங்க சந்திக்கின்ற மக்கள், அங்க போன இருக்கிற தெரியாத மக்கள் என்னை நேசித்த விதங்கள், என்னை கனப்படுத்துற விதம் எல்லாம் என்ன தரிசனம் வைக்கப்பட்டிருந்தது. இப்பதான் தரிசனத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சு. அதனால் உங்களுக்கு தரிசனம் யோபுவினுடைய முடிவு என்ன விளங்கிச்சு இல்லையா? அப்ப உங்களுக்கு முடிவு என்னங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை பெற வேண்டும் என்று சொன்னா நான் பண்ணுங்க தரிசனத்தின் பிரகாரமாக வாழணும். வசனம் என்ன சொல்கிறது அதுதான் வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. வசனத்தை மீறிய வாழ்க்கை அல்ல. சபை என்ன சொல்லுகிறது? சபையில் நான் யார்? அவர் என் தலையாய் இருக்கிறார். நான் யாராய் இருக்க வேண்டும்? ஒரு அவயவமாக இருக்க வேண்டும். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கையாக, ஒரு விரலாக, ஒரு கண்ணாக, ஒரு வாயாக இருக்க வேண்டும். ஒருவர் முடமாக இருக்க. ஒரு சப்பானியானால் எப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு முடமானால் எவ்வளவு ஒரு பாரம் அந்த பெற்றோருக்கு. அது போல முடமாய் இருந்தால் நான் செயல்படாமல் போனால் யாருக்கு பாரம்? முடிவுதான் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. ஆரம்பம் அற்பமா இருந்தது, போக போக முடிவு சம்பளமாய் முடியும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய சபையின் காரியங்களை கர்த்தர் மாற்ற வல்லவர். இனி தேவனுடைய வாசல் திறக்கும்படியான நாட்கள் வருகிறபடினாலே தரிசனம் நிறைவேறும். குறித்த தரிசனம் என் வாழ்க்கையிலே தரிசனம் நிறைவேறும். அது உங்களுக்கும் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். சபையாகி நீங்கள் கர்த்தர் உயர்த்தும்படியான தரிசனத்தை கர்த்தர் காண்பிக்கிறபடினாலே தேவனை தேடு. மாறும். என்ன பண்ணணுமோ அநேக காரியங்கள் மாறுபடியாக நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். இல்லை ஐயா, எங்களை சீராக்கு, எங்களை சிறப்பாக்கு, எங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தும்படியாய் அழைத்திருக்கிறேன் ஐயா. நான் சீர்கட்டு போக தேவன் அழைக்கவில்லை கர்த்தா, நான் சிறப்பாக இருக்கிறேன். சொல்லுங்க, நம்மை தேவன் சீர்கட்டு போக அழைக்கவில்லை. நான் கெட்டு போக அல்ல, கெட்டு போன அந்த பாத்திரத்தை வரைந்து தன் பார்வைக்கு ஏற்றபடி சிறப்பாய் செய்தார். அதுபோல நாம் சிறப்பானவர்கள். தேவ பார்வையிலே, தேவ ஜனங்களாய் நீங்கள் சிறப்பானவர்கள். தேவ பார்வையிலே நீங்கள் கலந்தறிந்தவர்கள். யோசேப்பு தன் சகோதரனுக்கு அவன் நிந்தையுள்ளவனாக, அவனை வெறுக்கிறவனாய் இருந்தார்கள். தேவ பார்வையிலே கலந்தறிந்தவனாக முழு குடும்பத்தையும் தேவனுக்குள்ளாக, முழு குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக, தேசத்தை பாதுகாக்கும்படியாக, உலகத்தை பாதுகாக்கும்படியாக ஒரு தரிசனத்தை யோசேப்புக்கு கொடுத்தார். அதுபோல நீங்கள் உங்கள் வீட்டிற்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியான தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தரிசனம் நிறைவேறும். தரிசனம் நிறைவேறும். தாமதித்துக் கொண்டிருப்பதினாலே நீ தவிக்க வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம். நிறைவேறும். நன்றி செலுத்துகிறோம். நிறைவேற்றும் போது நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கர்த்தர் வருகை மட்டும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆசீர்வதிப்பாராக. மறந்துடாதீங்க, சபை